வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, அம்பானி அவர்கள் அவருடைய மகனுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை செலவழித்து திருமணம் செய்தாலும் செய்தார். இன்றைக்கு அவர் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார் என்று செய்திகள் வருகின்றன. அவர் அவசர கதியில் விலையை உயர்த்தி விட்டார், இப்போது குறைத்து கொண்டிருக்கிறார் என்றும் அந்த செய்திகள் வருகின்றன. இன்னும் ஒருபடி மேலே போய் ஜியோ சீக்கிரம் வீழ்ந்து விடும், அது அவ்வளவுதான், கதை முடிஞ்சு, இப்படியெல்லாம் கூட சொல்கிறார்கள். ஒருவர் வீழ்வதில் தான் மக்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. அவரு சும்மாவா வந்தாரு மேல? 2016 தான் வருகிறார். தன்னுடைய அந்த மொபைல் ஆரம்பிக்கிறார். ஜியோவை ஆரம்பிப்பது 2016. 8 வருடங்கள் தான் ஆகிறது. 8 வருடங்களுக்குள் அவர் ஒரு நிறுவனத்தை இந்த அளவிற்கு வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு அவர் மூளையை செலவழித்திருப்பார். மூளையைத்தான் செலவழிக்கிறார். பணம் இல்ல அவர் பணமா என்ன? கோடி கோடியா வருகிறது என்றால் அதெல்லாம் அவர்கள் பணம் அல்ல, மூளையை செலவழித்து அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி உருவாக்கிய இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிறுவனமாக அதை அமைத்திருக்கிறார். எங்க ஊர் பக்கம்லாம் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சரக்கு முறுக்கா செட்டி முறுக்கான்னு கேட்பான். என்னன்னா, சரக்கு நல்லா இருக்கணுமா, சரக்கு விற்கிற முதலாளி செட்டியார் நல்லா இருக்கணுமா என்று கேட்பார்கள். அங்கே சரக்குத்தான் நன்றாக இருக்க வேண்டும். செட்டியார் யாரு, கடைக்காரர் யாரு, அண்ணாச்சியா செட்டியாரான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடையில போனால் நல்ல சரக்கு கிடைக்கும், அப்போ வாங்க போகலாம். அப்போ அது நல்ல நிலைமைக்கு அந்த நிறுவனம் வந்துவிடும். அந்த வகையில் தான் எத்தனையோ நிறுவனங்கள், போன் நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இருந்த போதும் இவர் 2016 நுழைந்து ஒரு முதலிடத்தை பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு 42 கோடி பேர்கள் அதிலே சந்தாதாரர்களாக இருக்கிறார் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிறைய உழைத்திருப்பார், நிறைய சிந்தித்திருப்பார், நிறைய மூளையை செலவழித்திருப்பார். அதன் மூலமாக இன்றைக்கு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வருடத்திற்கு வருமானம் வருகிறது என்றால், இப்ப அடுத்த வருடம் விலையை கூட்டாமல் இருந்தால் அந்த நிறுவனம் அழிந்தே போய்விடும். 1000 கோடி வந்திருக்குன்னா அடுத்த 1500 கோடி சம்பாதிப்பதற்குத்தான் நிறுவனம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதுதான் வியாபார நியதி. அந்த வகையில் ஜியோ கம்பெனிக்காரரு நமக்கு போட்டியே இல்லை, மேல ரொம்ப மேலே வந்துட்டோம், இனி நாம வச்சதுதான் சட்டம் என்பதை போல நினைத்து கொஞ்சம் அதிகமாக அவர் ஏற்றிவிட்ட விளைவாக இன்றைக்கு பல்வேறு தரப்பட்டவர்களுடைய விமர்சனங்களை அவர் தாங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதிகமான ஒரு நபருக்கு 100 ரூபாய்க்கு மேல கூட்டி இருப்பது வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் அதை எதற்காக கூட்டினார், இப்போது எதற்காக குறைக்கிறார், எல்லாம் அவர்களுடைய வியாபார தந்திரங்கள். ஏனென்றால் ஜியோ என்றாலே ஒரு தந்திரமாக மக்களை மடைமாற்றம் செய்கின்ற ஒரு கம்பெனி தான். அடிப்படையில் முதல்ல 2016 வரும்போது ரோடா தெருவாக இந்த ஜியோ சிம்மை வித்தாங்க. ஃப்ரீன்னாங்க, இலவசம். எல்லாருக்கும் இலவசம். உடனே தான் நம்மளுடைய புத்தி எங்க போச்சுன்னா, இலவசம்னு சொன்னா எனக்கு ஒண்ணு என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னு வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கி 3 மாசம் நம்ம ஃப்ரீன்னு சொன்ன உடனே எவ்வளவு நேரம் வேண்டும்னாலும் பாருன்னா, இங்கதான் நம்ம அடிமையாகிறோம். ஒரு லிமிட்டா பாருன்னு சொல்லல, என்ன வேணும்னாலும் பாருன்னா அந்த நேரத்தில் யூடியூப் எல்லாம் உள்ள இணங்கிரும். இப்போ எல்லாவற்றையும் படங்களை பார்க்கிறான், மீசையை பார்க்கிறான், மியூசிக் பார்க்கிறான், இசையை பார்க்கிறான், விளையாட்டு கேம்கள் எல்லாம் விளையாடுகிறார். விளையாடியதின் விளைவு என்ன என்று சொன்னால், நாம் நம்மை அறியாமலேயே ஜியோவுக்கு அடிமையாகிறோம். அப்படி அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு அவர் விலையை கூட்டிவிட்டார். 3 மாசம்தான் ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடிக்கோ, அதுக்கு பிறகு நான் வைப்பேன் ஆப்பு என்பதை போல வைத்தார் ஆப்பு. இன்றைக்கு வருடத்திற்கு வருடம்
கூட்டிக்கிட்டே இருக்கிறார். அவரை ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு, அதிலிருந்து தப்ப முடியாத அளவிற்கு நம்மை ஜியோவோட கட்டி போட்டு விட்டார். இதுதான் உண்மை. அதை விட நான் சரக்கு முறுக்கா என்று சொன்னேனே, இந்த சரக்குத்தான் அவரிடத்திலே முறுக்கு. மற்ற இணைப்புகளை நீங்கள் வாங்கினால் அது மிக மிக ஸ்லோவாக செல்கிறது. ஆனால் இது கொஞ்சம் வேகமாக செல்கிறது. இதற்கு இவர் ஆங்காங்கே இந்தியா முழுவதும் அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை நிறுவி அவர் வெற்றி கண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம பொறாமையின் காரணமாக வளர்ந்துட்டாரே, இவ்வளவு செலவழிக்கிறார், அவர் பணத்தை அவர் செலவழிக்கிறாரு, என்னமும் பண்ணிட்டு போறாரு, நமக்கு தரவா போறாரு இல்ல. அவருடைய கம்பெனி நஷ்டமானா நாம கொடுப்போமா என்ன? அவருடைய தம்பி அனில் அம்பானி நஷ்டமானாரே, ஆளே அட்ரஸ் இல்லாம இருக்கிறாரே, நம்ம கொடுத்து உதவுறோமா? லாபம் அடைந்தால் பொறாமைப்படுவது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆக இப்படி அடிமைப்படுத்தப்பட்டதின் விளைவாகத்தான் இன்னைக்கு ஜியோ எழுந்து நிற்கின்றது. இன்னைக்கு 42 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒரு டெக்னிக்கல் அவரை எப்படி நம்மளை ஏமாத்தினாருன்னு பாத்தீங்களா? அதுக்கு நம்மளோட ஒரு சின்ன கதை இருக்கு. இந்த நீதிமன்ற வளாகங்களிலே ஜெராக்ஸ் கடைகள் இருக்கும், வரிசையா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீதிமன்ற வளாகத்தில் தேவைப்படும் நிறைய கடைகள். ஒரு நீதிமன்ற வளாகத்தில் அப்படி நிறைய கடைகள் இருக்கிறது. எல்லாருமே வியாபாரம் அதிகமாக இல்லை, ஏதோ ஓடுதுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு அண்ணாச்சி வந்து கடையை திறக்கிறார். ஒரு பெரிய அளவில் ஒரு கடையை வாங்கி அதை பெரிய அளவில் ஒரு 10 மிஷினை போடுறாரு, ஜெராக்ஸ் மிஷினை. எல்லாருக்கும் ஒரு மிஷின் வச்சே ஓட மாட்டேக்கு. ஆனா இவர் 10 மிஷினை போட்டாரு. பெரிய பெரிய விளம்பர பலகையெல்லாம் வச்சு திறந்தாச்சு கடையை திறந்தான்னா லைன்ல நிற்கிறான் அவ்வளவு பேரும். அவர் கடைக்கு தான் போறாரு சார். பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் சும்மா இருக்கு. சென்னையில சரவணா ஸ்டோர் ரங்கநாதன் தெருவில் அவர் கடையில ஜெகஜோதியா கூட்டமா இருக்கும், மற்ற கடையெல்லாம் காத்து வாங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த நீதிமன்ற வளாகத்தில் மற்ற ஜெராக்ஸ் கடையெல்லாம் சும்மா இருக்கு. எல்லோரும் யோசனை பண்ணா, திட்டம் போட்டா, இது எப்படி இந்த மாதிரி ஓடுகிறது என்று யோசனை பண்ணி கடைசியில் ஒரு நிபுணரை கூப்பிட்டு வந்து காட்டின பிறகு, இந்த கடையில ஏன் இவ்வளவு வியாபாரம் ஆகுது, எங்களுக்கெல்லாம் ஆக மாட்டேங்க அப்படின்னு பார்த்தா அவன் கண்டுபிடிச்சு கொடுத்தானா. அந்த கடையில மிகப்பெரிய விளம்பர பலகை இருக்கிறது அல்லவா, அதிலே என்ன எழுதியிருக்கிறது பாருங்கள் என்று கேட்டார். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, இங்கு இந்தி, தமிழ், ஆங்கிலம், மலையாளம் மற்றும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுத்து தரப்படும் என்று எழுதியிருந்திருக்காங்க. டெக்னிக்கலை பார்த்தீங்களா? இப்ப நம்முடைய மூளைக்கு என்ன படுகிறது, அந்த விளம்பரத்தை பார்க்கிறோம், அதுல எல்லா மொழி, அப்ப நம்ம மொழியில எடுத்துருவோமே. ஜெராக்ஸ் என்பதை எதை கொடுத்தாலும் அதை திருப்பி தருவதுதானே ஜெராக்ஸ் என்பது கூட நம்முடைய மூளைக்கு எட்டவில்லை. ஆனால் நம்முடைய மொழியிலே எடுத்து தருகிறான் என்று சொன்ன உடனே நாம் அந்த கடைக்கு தான் போகிறோம். அதை போலத்தான் ஜியோ நம்மை அடிமைப்படுத்தி விட்டது. முதலில் சும்மா கொடுத்து நம்மை யூடியூப், திரைப்படங்கள், இசை, நாட்டியம், நடனம் எல்லாவற்றையும் பார்க்க செய்து நம்மளை அடிமையாக்கி இன்றைக்கு அதிலிருந்து தப்ப முடியாத அளவுக்கு நம்மை கட்டி போட்டிருக்கிறது. ஆகவேதான் அதற்கு வெற்றி. ஏன்? வேகமான சேவை ஒன்று, 2 அந்த அவர் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது. இந்த 2ம் சேர்ந்து அவரை விட்டு விலக முடியாமல் நாம் தவிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் விலை கூடிச்சு அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல்லுக்கு போறதாக சொல்கின்றார்கள். பிஎஸ்என்எல் இன்று வரைக்கும் இன்னைக்கு 4G 5G கொண்டு வரவில்லை என்று அதனுடைய அதனுடைய அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்கின்ற போது உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் வேகம் தானே தேவைப்படுது. இன்றைய மக்களுக்கு வேகம் தேவைப்படுகிறது. நீங்கள் இனிதானே கொண்டு வர வேண்டும். இப்ப டாட்டாவோட சேர்ந்து பிஎஸ்என்எல்லும் டாட்டாவும் சேர்ந்து இணைந்து இன்னும் வேகமான சேவையை கொடுக்க போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதுதானே முக்கியம். ஒரு அதிருப்தியின் காரணமாக இன்னைக்கு கொஞ்சம் பேர்கள் போகலாமே தவிர அது நிரந்தரமாக ஜியோவுக்கு பெரிய இழப்பாக இருக்காது. காரணம்,
ஜியோ என்பது மிக மிக பெரிய ஆலமரமாக வளர்ந்துவிட்ட ஆலமரம். ஆகவே அந்த மரத்திற்கு அவ்வளவு சுலபமாக அந்த மரத்தை அசைக்க முடியாது என்றுதான் அவருக்கு தகுந்த வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பிரிந்து போகின்றவர்கள் பிஎஸ்என்எல்க்கு பிஎஸ்என்எல் கவர்மெண்டோடைய சேவைதான். ஆனால் இதை அடிப்படையாகவே நாம் செய்திருக்க வேண்டுமே, ஆனால் செய்யவில்லை. அதை நடுத்தருவில் விட்டுட்டு வந்துட்டோம். எல்லாவற்றிலும் கடைசியாக இருப்பது பிஎஸ்என்எல் தான். அந்த ஏர்டெல் 2வது இடத்திலேயும் 3வதாக ஐடியா வோடபோன் நிறுவனங்களும் இருக்கின்றதாகவும் கடைசியான இடத்திலே நம்முடைய பிஎஸ்என்எல் இருக்கிறது. அந்த அளவிற்கு அவரை சீண்டுவார் இல்லாத அளவுக்கு ஆகி போய்விட்டது. இப்போது கொஞ்சம் உயிர் பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. வாழ்த்துக்கள். வியாபாரத்தில் எவரும் நமக்கு அடிமைப்படுத்த முடியாது. எவரும் குறைவான விலையில் நிறைவான சேவை தருகின்றவர்கள் மனதிலே நிற்பார். இப்போது ஜியோ விலைவாசியை கூட்டின விலைவாசியை மறுபடியும் குறைப்பதாகவும் அதற்கு வேறு வேறு திட்டங்களை வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். எந்த திட்டம் வைத்தாலும் ஜியோ அவ்வளவு சுலபமாக தன்னுடைய தனித்தன்மையை இழக்கார். ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? அதாவது இந்த ஒரு மாசம் கட்டினா ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். ஆனால் அதை 28 நாள் ஆக்குனது நம்ம ஜியோ தான். இப்ப 28 நாள் ஆக்குவதில் நமக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு நாம நினைப்போம். நமக்கு 2 நாள் இழப்பு. ஆனால் அவருக்கு ஒரு மாதம், வருடத்திற்கு ஒரு மாதம் அதிகமாக வருகிறது. 12 மாதத்திலே 12 2 24 நாள். அப்புறம் அந்த 6 நாள் எக்ஸ்ட்ரா வரும். இந்த 31ஆம் தேதி வரைக்கும் வருது இல்லை, அதுல ஒரு 6 28 நாள் சரியா போச்சா? அப்ப நமக்கெல்லாம் வருஷம் என்பது 12 மாதம், ஜியோவுக்கு 13 மாதம். ஒரு மாதத்தினுடைய பணத்தை அவர் அப்படியே எடுத்துடலாம். செலவே இல்லாம போனஸ் மாதிரி அவருக்கு கிடைக்கும். ஒரு மாசம் 42 கோடி பேருக்கு ஒரு மாதத்தினுடைய சம்பளம், அந்த வருமானத்தை பார்த்து எண்ணி பாருங்கள். அப்ப இதெல்லாம் டெக்னிக்கலாக நம்மை ஏமாற்றி நம்மை மடைமாற்றம் செய்து அவர் வளர்ந்திருக்கின்றார். ஆகவே இவர் குறைக்கிறார் என்பதெல்லாம் ஒரு பெரிய இதா இருக்காது. குறைக்கிறார் என்பது அது கண்துடைப்பாகத்தானே இருக்குமே தவிர அந்த அளவிற்கு நம்மை, ஏனென்றால் அவர் கையிலே ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வாடிக்கையாளர்கள் அவருக்கு அடிமையாகி அவருடைய இணைப்பிலே இருக்கின்ற வரைக்கும் அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் நம்ம கீழே விழுவதிலே நமக்கு ஒன்றும் நம்ம அவருக்கு விழுந்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது? வாழ்ந்தால் என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே இல்லை. ஆகவே ஜியோ என்னுடைய பணத்தை சாப்பிட்டு விட்டார், என்னுடைய பணத்தை அவர் மகன் கல்யாணத்துக்கு செலவழித்து விட்டார் என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையான பேச்சு. ஆகவே எந்த நிறுவனமாக இருந்தாலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எந்த கட்டத்திற்கும் செல்லும். அந்த வகையிலே ஜியோ நிச்சயமாக வெல்லும் என்றுதான் நாம்